இப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்ட் அமெரிக்காவில் வாங்குற சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 lakhs per month ஒரு மாதத்துக்கு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுடைய பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டால், ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கே பெரிய அமௌண்ட் போயிடும், தங்குறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் போயிடும். அந்த 1 லட்ச ரூபா சேலரியில் கையில் நிற்கிறது என்னமோ ஒரு 20,000 தான் இருக்கும். இதே நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன சேலரி கிடைக்குதோ அது உங்களுடைய சேவிங்ஸாக மாறும். எப்படி சார் இந்த சீக்ரெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுக்க 5 ஸ்டார் ஹோட்டல் மட்டும் 823 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு எவ்வளவு பேர் தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 200 ரூம் இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு 450 பேர் தேவை. 823 5 ஸ்டார் ஹோட்டல் இன்டு 450னா ஒரு வருஷத்துக்கு 3,76,650 பேர் தேவைப்படுறாங்க. சோ உங்க கண்ணு முன்னாடி மிகப்பெரிய வரப்பிரசாதம் உங்க முன்னாடி இருக்கு. நீங்க இங்க இருக்கக்கூடிய எந்த ஸ்டார் ஹோட்டல் போனாலும் சரி, தாஜ் ஹோட்டல் போனாலும் சரி, ஹயத் போனாலும் சரி, லீ மெரிடியன் போனாலும் சரி, அங்க நீங்க நம்மளுடைய சென்னை அமிர்தாவுடைய ஸ்டூடெண்ட்டை பார்க்க முடியும், அலுமினியை பார்க்க முடியும். ஏர்போர்ட் இதுவரைக்கும் ஐஐடியில இருந்து மட்டுமே வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருந்த ஏர் ஏஷியா நம்மளுடைய சென்னை அமிர்தாவுடைய டைப் மூலமா இனிமேல் வருங்காலங்களில் ஏர் ஏஷியாவுக்கு சென்னை அமிர்தா ஸ்டூடெண்ட் போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கோல்டன் மொமெண்ட்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சமையல்காரை அப்படின்னா என்ன சமையல்காரனா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிறதுனுடைய நிலையை மாற்றி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுடைய ஒரு தரத்தை உயர்த்தி சொல்லப்போனால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டினுடைய ஒரு பிராண்ட் அம்பாசிடராகவே சென்னை அமிர்தா இப்போ இருக்குது. அதுக்கு எந்தவித ஒரு மாற்றமுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சாதனையை, இந்த ஒரு பயணத்தை ரொம்ப அழகாக வழிநடத்தி போயிட்டுருக்காங்க சென்னை அமிர்தா. அதுக்கே நம்மளுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கணும். ஒரு மிகப்பெரிய பலத்த கைத்தட்டலுடைய சென்னை அமிர்தாவினுடைய சேர்மனான பூமிநாதன் அவர்களை இந்த மேடை கழிக்கிறேன். சார் ப்ளீஸ். வெரி ஹாப்பி ஆஃப்டர்நூன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் லவுடர் எனர்ஜி. ஐ நீட் யுவர் எனர்ஜி. சூப்பர். இப்போது +2 முடிச்சு போகிறீங்க. அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு $1 மில்லியன் கொஸ்டினுக்கு இங்கே விட கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் ஆர்வத்தோடு உட்காந்துருக்கீங்க. சரி, நாம் எதுக்கு படிக்கணும்? படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எதுக்காக படிக்கணும்? +2க்கு அப்புறம் டிகிரி படித்து முடித்தா என்ன நடக்கும்? வேலைக்கு போவோம். வேலைக்கு போனதுக்கப்புறம் குடும்பத்தை பார்க்கணும். அப்போ எந்த கோர்ஸ் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு எந்த கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக முடிவு எடுக்க வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கீங்க. நான் என்னுடைய ஜேர்னியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக என்னுடைய ஜேர்னி கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ஹெட்டாக நான் உட்காந்துருந்தேன். ஏகப்பட்ட கோர்ஸுக்கு அட்மிஷன் போட்டேன் டொனேஷனோட. ஆனால் அந்த கோர்ஸ் முடிக்கும்போது யாருக்குமே வேலை கிடைக்கல. கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க வேலை தேடி ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கினாங்க. ஆனால் ஒரே ஒரு கோர்ஸ் தான் பார்த்திங்கன்னா படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலையை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்த ஒரே கோர்ஸ் இருந்துச்சு. அது எந்த கோர்ஸ்னு தெரியுமா? என்ன ஐடியா? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அதாவதுங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுடைய பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டால், வேறு இடத்துல வேலை பார்த்தோம்னா ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கே பெரிய அமௌண்ட்டு போயிடும், தங்குறதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு போயிடும், சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டு போயிடும். அந்த 1 லட்ச ரூபா சேலரியில் கையில் நிற்கிறது என்னமோ ஒரு 20,000 தான் இருக்கும். இதே நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன சேலரி கிடைக்குதோ அது உங்களுடைய சேவிங்ஸாக மாறும். எப்படி சார் இந்த சீக்ரெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹோட்டல்லையே சாப்பிட்டுருவீங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் விதவிதமான ஃபுட்டு, அந்த ஹோட்டல்லையே தங்கிடுவீங்க. உங்களுடைய ட்ராவல் எல்லாமே ஃப்ரீ. அப்போது யார் ஒருத்தருக்கு ஒரு ஹைஃபையான லைஃப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா உங்கள் லைஃப் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற உங்கள் லைஃப் கலர்ஃபுல்லாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ வரைக்கும் நம்ம சென்னை அமிர்தா மூலமாக 27,000 மாணவர்களை உலகம் பூரா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஸ்டார் ஹோட்டல் போனாலும் சரி, நான் ரொம்ப பெருமையாகவே சொல்கிறேன், நம்ம தன்னடக்கத்தோடையே சொல்கிறேன், தாஜ் ஹோட்டல் போனாலும் சரி, ஹயத் போனாலும் சரி, லீ மெரிடியன் போனாலும் சரி, எந்த ஸ்டார் ஹோட்டல் போனாலும்
அங்கே நீங்கள் நம்மளுடைய சென்னை அமிர்தாவுடைய ஸ்டூடெண்ட்டை பார்க்க முடியும், அலுமினியை பார்க்க முடியும், பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த படிப்புக்கு ஒரு பெரிய பியூட்டி, வேலையை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. மற்ற படிப்பு படித்தா நீங்கள் வேலை தேடி அலையணும். இந்த படிப்பு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா லைஃப்பில் வேறு உயரத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய மாணவர்களே சாட்சி. இந்தியாவிலேயே பெஸ்ட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஜனாதிபதி கையால் விருது வாங்கின நிறுவனம் நம்மளுடைய சென்னை அமிர்தா. இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய வேலையை சென்னை அமிர்தா பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 27,000 மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு 5 பேராவது இருப்பாங்க. இந்த 27,000 பேர் மூலமாக பல லட்சம் பேருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தினது நம்மளுடைய சென்னை அமிர்தா அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இந்தியாவுக்கே கல்னரி ஒலிம்பிக்கில், அதாவது எப்படி நம்ம ஒலிம்பிக் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி கல்னரி ஒலிம்பிக்கில் 4 வருஷம் ஒரு தடவை ஜெர்மனியில் நடக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா வெறும் வெண்கல பதக்கம் தான் வாங்கியிருக்கு. இந்த 125 வருஷத்தோடைய வரலாற்றில், ஹிஸ்ட்ரியில் முதல் முறையாக நம்ம சென்னை அமிர்தா ஸ்டூடெண்ட் ஜெர்மனி போய் 1 மெடல் 2 மெடல் இல்லை, எப்படி ஏஆர் ரகுமான் அட்ட ஸ்ட்ரெச்சில் 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கினது மாதிரி நம்மளுடைய சென்னை அமிர்தா ஸ்டூடெண்ட்ஸ் ஜெர்மனிக்கு போய் இந்தியாவுக்கு 3 தங்க பதக்கங்களை வாங்கி கொடுத்த பெருமை நம்மளுடைய சென்னை அமிர்தா ஸ்டூடெண்ட். அதுக்காகவே நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கூப்பிட்டு பாராட்டினாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் நிறையா மினிஸ்டர்ஸ் கூப்பிட்டு பாராட்டினாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த அத்தனை 192 நாடுகள் முன்னாடி நம்மளுடைய இந்திய கொடியை தாங்கி வி ஆர் த ப்ரைட் இண்டியன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு புல்லரிப்புக்கு இணை வேறு எதுவுமே இல்லை. இது மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 சொச்ச மெடல் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டால், ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம். அதெல்லாம் சரி சார், நாங்கள் +2 முடிக்க போகிறோம், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய கேள்வி எனக்கு நல்லா புரியுது. சென்னை அமிர்தாவுடைய பியூட்டி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுடைய பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய கஷ்டமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டால் மனப்பாடம் பண்ணுறது. ஆமாவா இல்லையா? +2 ஸ்டூடெண்ட்டுக்கு மனப்பாடம் பண்ணுறது. ஆனால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் 90% ப்ராக்டிக்கல். நீங்கள் கற்றுக்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறீங்க, மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லைஃப்பில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை டீட்டெயில்டாக இங்கே கற்றுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு படிக்கும்போதே கிடைக்கும். சென்னை அமிர்தாவுடைய பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டால், ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லே நம்மளுடைய என்வரான்மெண்ட்டை நம்மளுடைய காலேஜில் இருக்கும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக என்னென்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை எல்லாமே நம்மளுடைய என்வரான்மெண்ட்டில் நீங்கள் கற்றுக்கிறதுனால ஒரு ஹேண்ட்ஸம் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் வெளியில் போக போகிறீங்க. நான் சுருக்கமாக இதை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய இந்தியாவில் மொத்தம் எத்தனை 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனி ஸ்டூடெண்ட், எனி ஒன்? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்லி 5 ஸ்டார் ஹோட்டல் மட்டும் எத்தனை இருக்கும்? எவ்வளவு? 2080 சொல்கிறார். குட் ஆன்சர். அதாவது அந்த சொல்லணும் வந்த ஒரு ஆர்வத்தை பாராட்டலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க 5 ஸ்டார் ஹோட்டல் மட்டும் 823 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 200 ரூம் இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு எவ்வளவு பேர் தேவைப்படுவாங்க? எனி ஐடியா? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு 50யா? இல்லைங்க, 200 ரூம் இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு 450 பேர் தேவை, ஒரே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு. அப்போது நான் 7 ஸ்டார் ஹோட்டலை பற்றி பேசலை, 4 ஸ்டார் ஹோட்டலை பற்றி பேசலை, 3 ஸ்டார் ஹோட்டலை பற்றி பேசலை. ஒன்லி 5 ஸ்டார் 823 5 ஸ்டார் ஹோட்டல் இன்ட்டு 450னா ஒரு வருஷத்துக்கு 3,76,650 பேர் தேவைப்படுறாங்க. ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி மிகப்பெரிய வரப்பிரசாதம் உங்கள் முன்னாடி இருக்குது. லேக்ஸில் சம்பாதிக்க முடியும். ரெண்டாவது, அந்த சம்பாதிப்பை அப்படியே சேவிங்ஸாக மாற்ற முடியும். வேறு எந்த செலவும் இல்லை.
அதை விட பெரிய பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். தீபாவளி கொண்டாடுவீங்க, பொங்கல் கொண்டாடுவீங்க, ரம்ஜான் கொண்டாடுவீங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்க, என்னென்னலாம் ஃபங்க்ஷன் இருக்கோ நீங்கள் கொண்டாடுவீங்க. ஸோ அதை விட ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருந்தனா இப்படி மாறிட்டேன்னு சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ் கோடு இப்படி இருக்குது. இதே சென்னை சமிர்தாவுக்கு வந்தால் ஒரு வாய்ப்பு கிடைச்சா உங்களுடைய ட்ரெஸ் கோடே கோட் சூட்டில் உங்களுடைய அப்பியரன்ஸே வேறு மாதிரி இருக்கும். அதாவது சென்னை சமிர்தா வெறும் கல்வியை மட்டுமோ வேலையை மட்டுமோ கொடுக்கறது இல்லைங்க. உங்களை உள்ளே என்ட்ரு ஆனோனையே கிமு கிபி மாதிரி சென்னை சமிர்தாவுக்கு முன் சென்னை சமிர்தாவுக்கு பின் அப்படிங்கிற ஒரு பெரிய சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி என்ன சார் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை சமிர்தாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நடை உடை பாவனை டோட்டலாக மாறும். கோட் சூட்டில் நீங்கள் ஒரு ஹைஃபை ப்ரொஃபைலாக மாறுவீங்க. அடுத்து எதை எங்கே எப்படி பேசணும், எப்படி உங்களை அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் தனி ஒரு ட்ரைனிங். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் ஒர்க் பண்ண போகிற இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய சொர்க்கம் மாதிரி இருக்கக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டல். ஸோ இங்கேருந்தே உங்களை நாங்கள் தயார்படுத்துகிறோம். ஸோ உங்களுடைய லைஃபே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி இப்படி இருந்த ரமேஷா இப்படி மாறிட்டார் அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குரிய மாற்றக்கூடிய ரியல் ப்ராக்டிக்கல் படிப்பை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் முன்னாடி இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 3,70,000 பேர் தேவை. நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சேல்ரி லேக்ஸ் கணக்கில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நான் சுருக்கமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. ரீசெண்டாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து அமெரிக்காவில் 25 பேரை ப்ளேஸ் பண்ணோம். அதில் அவங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி முதல்ல உள்ளே என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா 2,80,000 இருந்தது. 1 இயரில் இப்போது நம்மளுடைய ஸ்டூடெண்ட் அமெரிக்காவில் வாங்குகிற சேல்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 lakhs பெர் மந்த், ஒரு மாதத்துக்கு. அதாவது சேல்ரி மட்டும் முக்கியம் இல்லை, அமெரிக்காவில் பல நாட்டு கண்ட்ரிகள்லாம் ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்மளுடைய தமிழருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலேயே ஈன்ற பொழுதில் பெரிதவர்க்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற வள்ளுவன் பெருமகன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டூடெண்ட் உலகம் முழுக்க என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய அடுத்தடுத்த ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்திருக்காங்க. நாம் இது வரைக்கும் இந்த ஏபிசிடினே சொல்லி பழகிட்டோம். லைஃப்பை மாற்றணும் அப்படி இல்லையா? அதான் டிக்கு முன்னாடியே சென்னை சமிர்தாக்குள்ளே என்ட்ராயிட்டாங்க அப்படின்னா கோர்ஸை முடிக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும். ரைட். அடுத்து நான் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டை விட அதிக கூட்டம் இருக்கிற ஒரு இடத்த பற்றி நான் பேச போகிறேன். எதுன்னு தெரியுமா? ஏர்போர்ட். ஏர்போர்ட் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை விட பயங்கரமான கூட்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வேறு லெவலில் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இந்தியாவில் இன்றைக்கி மொத்தம் எத்தனை ஏர்போர்ட் இருக்குது? ஸ்டூடெண்ட் 50+ங்கிறாரு. 3 டிஜிட்டை தாண்டியாச்சு. இன்றைக்கி ஸ்டேஜில் 164 ஏர்போர்ட் இருக்குது. இன்றைக்கி ஸ்டேஜில் ஒரு ஏர்போர்ட்டுக்கு எத்தனை பேர் வேலைக்கு தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம சென்னை ஏர்போர்ட் இருக்குல்ல, எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? பெர்மனன்ட் ஸ்டாஃப் எனி ஐடியா? 500? ராங் ஆன்சர். வேறு 1000. ராங் ஆன்சர். ஆக்சுவலி சென்னை ஏர்போர்ட்டில் மட்டுமே 14,000 பெர்மனன்ட் ஸ்டாஃப். நான் சொல்கிறது எல்லாம் சாட்ஜிபிட்டியில் நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கிங்க. இந்தியாவில் 164 ஏர்போர்ட் இருக்குது. சென்னை ஏர்போர்ட்டில் மட்டுமே 14,000 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பெர்மனன்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்று புரிஞ்சுக்குங்க, இன்றைக்கி உலகம் வேறு லெவலில் டெவலப் ஆகிட்டே இருக்குது. முக்கியமாக இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக மாறிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்மளுடைய சென்ட்ரல் மினிஸ்டர் ஃபார் ஏவியேஷன் சொன்னார், இந்தியாவுடைய வளர்ச்சி இப்போ எப்படி இருக்குன்னா எவ்ரி 45 days ஒன்ஸ் ஒரு நியூ ஏர்போர்ட் உருவாகிக்கிட்டே இருக்குது. இப்போ நாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கோல்டன் டைம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏர்போர்ட்லேயே 10,000 பேருக்கு வேலை தேவைப்படுறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கால் பதிச்சிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும். லேக்ஸில் சேலரி மட்டும் இல்லை, ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறது
அப்படிங்கிறதே ஒரு பெருமையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏர்போர்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பாக மாறி இருக்கு. இன்றைக்கி படிச்சிங்கன்னா நாளைக்கு பறக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய பூமிங் இண்டஸ்ட்ரியாக மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் சென்னை சமிர்தாவுடைய பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே சென்னை சமிர்தாவோட நோக்கம் இங்கே படிக்கிறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக இப்போ என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஐஐடியில் இருந்து மட்டுமே வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருந்த ஏர் ஏஷியா நம்மளுடைய சென்னை சமிர்தாவோடைய டைப் மூலமாக இனிமேல் வருங்காலங்களில் ஏர் ஏஷியாவுக்கு சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட் போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கோல்டன் மொமெண்ட்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஐஐடி தேங்க்யூ. நிறைய பேர் நீங்களும் அங்கே ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கைதட்டலிருந்து ஏர் ஏஷியாவில் போய் ஒர்க் பண்ணுறோன்னா ஸ்டார்டிங் சேலரியே 5 lakhs rupees. ஸோ இது வரைக்கும் ஐஐடி மாணவர்களுக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் இனிமேல் சென்னை சமிர்தாவுடைய ஏவியேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரெண்டாவது, நம்மளுடைய சென்னை சமிர்தாவுடைய ஏவியேஷன் கேம்பஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் ஆஃப் த சிட்டி மவுண்ட் ரோட்டில் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கனாலே ஒரு மினி ஏர்போர்ட்டையே உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் இருந்து இன்டர்நேஷ்னல் லெக்சரர் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு சரியான விதைச்சிங்கன்னா, சரியான வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஆட்கள் வந்து உங்களுக்கு சொல்லித்தரும்போது உங்களுடைய லேர்னிங் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தலைமுறையே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை நோக்கி போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும். அதுலேயும் சென்னை சமிர்தா இதுவரைக்கும் 27,000 மாணவர்களுக்கு வேலை கொடுத்த ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது வருங்காலம் மிகப்பெரிய கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நாம் 2 பேருமே இணைஞ்சு கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப் வேறு ஒரு உயரத்துக்கு போகிறதுக்கு சென்னை சமிர்தா கண்டிப்பாக ஒரு பாத்வேயாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஒரு பலத்த கைத்தட்டல் பூமிநாதன் அவர்களுக்காக. ரொம்ப நன்றி சார். நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற டேஸ்லேருந்து சென்னை சமிர்தாவுடைய ஆடெல்லாம் பார்த்துருப்போம். இங்கே இருக்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஒரே ஒரு வார்த்தை தான், படிக்கும் போதே 10,000 வரை சம்பளம், படித்த முடித்த பின் ஃபாரினில் வேலை. நிறைய விஷயங்கள் இருக்குது சென்னை சமிர்தாக்குள்ளே. நிறைய விஷயங்கள் நீங்களும் இந்த மேடையில் பகிர்ந்துருக்கீங்க. ஒரு 2 கேள்வி சார். அந்த சைட்லேருந்து வந்த கேள்வி, அண்ட் தென் எனக்கு ஒரு சாமானியர்களுக்கு இந்த ஒரு கேள்வி பொதுவாக தோணக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்வேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இவ்வளோ ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணிங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் சார் இருக்குது? ஆக்சுவலாக வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கொட்டி கிடக்குங்க. அதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரானோம்னா முதல்ல நீங்கள் யாரை பார்ப்பீங்க? ரிசப்ஷனிஸ்ட்டாக போக முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே விருப்பப்படுறது நான் ஒரு செஃப்பாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ செஃப் தாம் மாதிரி. ஏன் எல்லாருமே செஃப் நோக்கி போகிறாங்க அப்படின்னா, அது ஒரு செலிபிரிட்டி. இப்போ நீங்கள் யாரையெல்லாம் ஆக்டரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ, சப்போஸ் சஞ்சய் சாம்சனை பார்க்கணும், தோனியை பார்க்கணும், எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்குது? விராட் கோலியை மீட் பண்ணணும் இருக்கா? உங்களுக்கு இந்த மாதிரி செலிபிரிட்டியை மீட் பண்ணணுன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா செஃப்பாக மாறுறது. நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செலிபிரிட்டியை சாதாரணமாக என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணு சொல்லுவாங்க மாதிரி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் எல்லா செலிபிரிட்டியும் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி ஏன் செலிபிரிட்டிக்கு செஃப்புக்கு ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு வரவேற்பு இருக்குன்னா, சேல்ரி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ். ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட அனுபவத்துக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணுறது தான் அவருடைய வேலை. மூணாவது, விஐபி எல்லாருமே அவருடைய பாக்கெட்டில் இருப்பார். அதுக்கு என்ன மீனிங்? அந்த செஃப்போடைய அந்த ஒரு டேஸ்ட்காக சிஎம்மில் இருந்து பிஎம்மில் இருந்து எல்லா சூப்பர் ஸ்டாரும் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஐ வார்ம் வெல்கம். ஸோ அதனால் ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க? நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு தாமு, ஒரு பட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேராக மாற, வெங்கடேஷ் பட் மாதிரி ஏகப்பட்ட செலிபிரிட்டியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை வந்து தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு ஸ்டூடெண்ட்க்கு தேவையான எலிஜிபிள் என்ன சார்? ரொம்ப முக்கியமானது ஆர்வம் தாங்க. மற்ற எதுவுமே தேவையில்லை. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, மார்க் வேணுமே?
நான் இந்த டிகிரி எடுத்திருக்கணுமே, இந்த பிரிவு எடுத்திருக்கணுமே, அதெல்லாம் ரெண்டாவது. ஆர்வம் உங்களுக்கு இருந்ததுன்னா, நான் இந்த ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட போகிறேன் அப்படிங்கிற ஆர்வம் மட்டும் இருந்ததுன்னா அது போதும். ஏன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க, டிப்ளமா ஜாயின் பண்ணலாம். +2 முடிச்சிருக்கீங்க, டிகிரி ஜாயின் பண்ணலாம். டிகிரி முடிச்சிருக்கீங்க, MBA ஜாயின் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுடைய ஆர்வம் ஒன்றே போதுமானது. தொட்டுவிடும் தூரத்தில் மிக அருகில் உங்கள் கையில் இருக்குது வானம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இன்றைக்கி காலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏஐயை பற்றி அப்டேட் ஆகிட்டு இருக்கு, அதாக இருக்குது இதாக இருக்குன்னு. மை டியர் ஸ்டூடெண்ட், 2 டிபார்ட்மெண்ட் ஏஐயால் ரீப்ளேஸே பண்ண முடியாது. எந்த டிபார்ட்மெண்ட்? ஃபுட்டு. ஏன்னா டேஸ்ட்டாக சமைக்கணும். ஏஐ என்ன பண்ண முடியாது, சமைக்க முடியாது. அடுத்து ஹெல்த் ஓரியன்ட். மொத்தத்தில் எந்த ஏஐ வந்தாலும் நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது. ஏஐனால் பாதிக்கப்படாத ஒரே ஃபீல்டு நம்மளுடைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு தான் அப்படிங்கிறத சொல்லி, எதிர்காலம் உங்கள் கையில் கொட்டி கிடக்கு. அதை மாபெரும் சபைதலில் நீ நடந்தால் உனக்கு வெற்றி மாலைகளே விட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு பேனுட்ஸுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்பயராக இருக்கக்கூடிய வார்த்தைகளை பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த ஒரு வாய்ப்புக்கு நன்றி.